அதிகபட்சமான சம்பளம் எந்த படத்தில் தெரியுங்களா அவருக்கு வந்து இதுவானது? முத்து படத்தில். முத்து படத்தில் தான் அதிகபட்சமான சம்பளம் வந்து ஏரியா வாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அவருக்கு. அதுக்கப்புறம் அது வேணான்ட்டார். சம்பளம் ப்ளஸ் ஏரியா, செங்கல்பட்டோ அது சரி நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காடோ இல்லை சிட்டியோ மதுரையோ இது மாதிரி ஒரு பெரிய ஏரியா வாங்க சொல்லியிருக்காங்க அவருக்கு கொடுத்துட்றாங்க. ஆமாம், சம்பளம் ப்ளஸ் ஒரு ஏரியா, மதுரை அல்லது வந்து சென்னை சிட்டி, நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் செங்கல்பட்டு, இது மூணுத்தையும் சேர்ந்த மாதிரியான இது. அதன் பிறகு ஏரியா வேணான்ட்டார், சம்பளம் மட்டும் அப்படின்னு. அப்படி நினைக்கிற ஒரு நபராக இருந்தார்னா இன்னைக்கு உச்சத்தில் ஒரு பெரிய சம்பளம் வாங்கலாம். இது வெறும் வதந்தியாக ஒரு இதுவாக வந்து ஏதோ பணத்தாசை பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அதே சமயத்தில் 250 கோடி அப்படின்பொழுது நீங்கள் சன் பிக்சர் ஒன்று கண்ண முடின்னு ஒன்று கொடுத்துருவும் மாட்டாங்க. இப்போ ஜெயிலர் ஓடினதுக்கு ரஜினி மட்டும்தான் காரணம்ட்டு வந்து ரஜினிக்கே தெரியும், காரணம் இல்லைன்னு தெரியும். அதை சுற்றியுள்ள மோகன்லால், சிவராஜ்குமார் எல்லாருமே தெரியும். ஜெயிலர் 2க்கு அது மாதிரியான ஒரு விஷயத்தை சேர்ப்பாகாது. அதெல்லாம் சும்மா இந்த விஷயத்தை வந்து இங்கே இது அதாவது காக்கா கழுகு விஷயம் வந்து ஆறி போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் அரசியலுக்குள்ளே போயிட்டார் தீவிரமாக, இவர் பாட்டுன்னு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாத இந்த ஆட்கள் சமூக வலைதளங்களில் இன்னும் ஒரு பிரச்சனையை இது பண்ணி அந்த சமூக வலைத்தை ஏதாவது ஒன்று பரபரப்பு ஏற்படுறதுக்காக பண்ணுற வேலை.